ஹலோ நேர்களே, வாங்க இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில் எந்த மாதிரியான இன்னைக்கு மூமெண்ட்ஸ் இருந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் வந்து நான் இது சொன்னேன், இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் தான். இங்கே வந்தால் வந்து பவுன்ஸ் பேக் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஸோ இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லியிருந்தேன் நான். சப்போர்ட் எடுத்தா மேலே போகும் தெரியும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து போயிருக்கு, ரெசிஸ்ட் பண்ணியிருக்கு, அடுத்த ஸ்விங் கொடுத்துருக்கு, மறுபடியும் அடுத்த ஸ்விங். இது வந்து என்ன லைனுன்னு உங்களுக்கு என்னை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும். இது ஒரு ட்ரெண்ட் லைனு. ஸோ அங்கே போயிட்டு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி கொஞ்ச நேரம் இருந்திருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடே சூப்பரான ட்ரேட் கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கான ட்ரேட் கிடச்சிருக்கும். அண்ட் இங்கேருந்து ரிஜெக்ஷன் இது வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஓகே ஃபைன். இங்கே வந்தாலும் இதுக்கு இங்கே இருந்தால் கூட இது நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் சப்போர்ட்டில் இருந்திருக்கலாம். ஓகேவா? மறுபடியும் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டார்கெட் இதுவும் செகண்ட் டார்கெட் இதுவும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் மொமெண்டம் இருந்துச்சு. அண்ட் பட் விக்ஸும் இன்னைக்கு வந்து 14.5 நல்லா தான் இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் நல்லாவே எடுத்துருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம என்ன பண்ணீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எப்படி இருந்திருக்கும் மார்க்கெட், நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனால் பேங்க் நிஃப்டியில் இந்த லெவல் அண்ட் இந்த லெவல். ஓகேவா? இதை மேலே உடைக்காம இந்த 52,299 52,374 லெவலில் கீழே உடைக்காம ஒன்றும் நடக்காது. ஓகேவா? இதே மாதிரி இந்த ஸ்விங் தான் நடந்துட்டு இருக்கும். இங்கே வந்துச்சுன்னா ஒரு எஸ்எல் இந்த இடத்துல எஸ்எல் வச்சுக்கிட்டு தைரியமாக ஒரு பை என்ட்ரி எடுங்க. மறுபடியும் இங்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சப்போஸ் இது கீழே கிளியர் கட்டாக வந்து நம்ம சஸ்டெயின் மட்டும் தான் செல்லிங். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், இந்த லெவலே வந்துருச்சு. இந்த லெவல் கீழே வந்தால் மட்டும் தான் செல்லிங் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 52,000 லெவல்ஸும் 51,861 லெவல்ஸும் நமக்கு பார்க்கறதுக்கான கிடைக்கும். மேலேனா 53,000 லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்குது ஓப்பனாக. ஓகேவா? ஸோ மேலே டார்கெட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோடைய இன்னையோட மொமெண்டம் வியூ. அண்ட் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னா, நிஃப்டியில் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த இந்த நம்ம வந்து சேனல் பேட்டர்ன் போட்டு நம்ம வந்து காமிச்சிருந்தோம். ஒன்னாலும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ சேனல் தான் போயிட்டு இருக்கு. சேனல் அப்சைட் பிரேக் அவுட் பண்ணி எப்படி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பாருங்க. டவுன் சைடு போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் வந்ததுக்கப்புறம் பேக் டு 5 மினிட்ஸ் வியூ. ஸோ எல்லாமே இன்னைக்கு நடந்திருக்கு, வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இங்கே பாருங்க, போயிருக்கு சேனல் அப் சைடில் போய் அடிச்சுட்டு டவுன் சைடில் வந்திருக்கு. நம்ம லைன் சப்போர்ட் இருக்கு, நம்மளுடைய இது கோடு எல்லாமே பாருங்க. நான் எதுவுமே வந்து புதுசாக சொல்லலை, எல்லாமே ஆல்ரெடி வரைஞ்சது தான். இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இமீடியட்டாக நீங்கள் இங்கே மல்டிபிள் சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த லைன் சப்போர்ட் இருக்குது, ப்ளூ கலர் லைன் சப்போர்ட் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் சேனலோட சப்போர்ட் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் பார்த்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கணும். சூப்பராக இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் ட்ரேடை கவர் பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியலையே. சரி, ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி புல்லிஷாக தான் இருக்குது. நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல்ஸ் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ நிஃப்டிக்கான லெவல்ஸ் இதுக்கு கீழே வராத வரைக்கும் 24,500 கீழே வராத வரைக்கும் நீங்கள் செல் சைடில் இருக்கவே கூடாது. ஓகே, ஒன்லி பை. ஓகேவா? பை ஆன் ஃபால் தான். ஓகேவா? அப்படி தான் நீங்கள் வந்து பிளான் வச்சுருக்கணும். ஸோ இதுக்கு கீழே இங்கே வந்து மறுபடியும் ஒரு டச் பண்ணிட்டு வேணால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் ரெண்டுமே சொல்கிறேன், ஓரளவுக்கு புல்லிஷ் வியூவில் தான் மார்க்கெட் அப்போ இருக்குது. நிஃப்டி ஃபினான்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி ஃபினான்ஸ் வந்து ஒரு மாதிரி பேங்க் நிஃப்டி மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கு. அண்ட் நிஃப்டி மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விழுந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீழ்ச்சியை பார்க்குறோம். கொஞ்சம் விழுந்து கன்சல்டேட் பண்ணியிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் டவுன் ட்ரெண்ட்லாம் மிட் கேப் நிஃப்டியில் ஸ்டார்ட் ஆகலை. ஓகேவா? விக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னைக்கு விக்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல நாளாகவே இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸோட மொமெண்டம் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்க்ளூட் பண்ணி சொல்லணும்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், வில் சி. ஸோ கம்மிங் டு ரிலையன்ஸ் வந்து லோவில் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் நிஃப்டி மாதிரியே தான் பண்ணியிருக்கு ரிலையன்ஸில் வந்து யாரும் இப்போதைக்கு கை வைக்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கை வைக்க வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா அது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இக்னோர் பண்ணுங்கள், ரெண்டுமே வந்து ஒரு ப்ராப்பரான வியூ கிடையாது.
ஆக்சிஸ் பேங்க்கில் கேட்டிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து எனக்கு 1318க்கு மேலே போச்சுன்னா இந்த ஸ்விங் அது உடச்சிதுன்னா ஒரு பை சைடு எடுக்கலாம். அதர்வைஸ் எனக்கு பை சைடு இஷ்டமே இல்லை HDFC பேங்க் ஆக்சிஸ் பேங்க்கில். ஓகேவா? அண்ட் ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருந்தேன். இங்கே சப்போர்ட் 2 தடவை எடுத்திருக்கு, சேம் சப்போர்ட்டில் எடுத்து மேலே போயிருக்கு. பட் வந்து எனக்கு 1300 வந்து ஒரு டார்கெட் இருக்குது, 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு. அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக வியூ இல்லை. நான் கோட்டக் பேங்க்கில் வரேன். கோட்டக் பேங்க்கில் லாஸ்ட் செல்லிங் ப்ரெஷர்லாம் விட்டுருங்க. ஆக்சுவலாக புல்லிஷில் தான் இருக்கான் இவன். ஓகேவா? இது ஜஸ்ட் லைக் தட் இந்த இடத்துல வந்து மறுபடியும் பையர்ஸை வந்து கூப்பிட்டு போகிறதுக்கான சதி. கோட்டக் பேங்க்கில் பை சைட்லேயே இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். SBIN வந்துட்டாங்களா? எங்கே சொன்னேன் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே சொன்னேன்? எங்கே இருந்தோ கத்திட்டு இருக்கேன். 1 hour கேண்டில் போகிறேன். ஸ்டாக்ஸ்லாம் 1 hour கேண்டில் போனால் சூப்பராக இருக்கும். நம்ம டார்கெட்டை நெருங்கி விட்டார்கள். 835 என்ட்ரி சொன்னா 835 மேலே தான் 1 hour கேண்டில் ஃபுல்லாக சஸ்டெயின் ஆச்சா. இங்கேருந்து போயிட்டு ஒரு புல் பேக், மறுபடியும் இங்கேருந்து 863க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு. அடுத்த டார்கெட் ஆல்மோஸ்ட் ரீச்ட். ஓகேவா? அடுத்த டார்கெட்டு நான் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை, இதுதான் கம்ப்ளீட் டார்கெட். SBI வந்து டார்கெட் அச்சீவ்டு. ஓகேவா? ஆல்மோஸ்ட் அச்சீவ்டு. சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்க. இன்னும் 1 or 2 டேஸில் வந்து ஃபுல் டார்கெட் கூட அடிக்கும். 896 அடிக்கும். ஓகேவா? வெயிட் பண்ணலாம் இங்கே. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இருக்கீங்களோ ஓரளவுக்கு புக் பண்ணுறவங்களாம் புக் பண்ணிக்கோங்க SBIல. சரியா? ஸோ இதுதான் இந்தியன் மார்க்கெட்டோட வியூ. வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கமிங் டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் பறந்துட்டுருக்கு பாருங்கள். 39,000, 40,000, 41,000, 41,500, 41,600 வரைக்கும் போயிட்டு இன்னைக்கு சுற்றிட்டு இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக புல்லிஷாக தான் இருக்குது. ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவை ட்ரை பண்ணுறது, மறுபடியும் உடைக்க ஹை தான் போகும். ஓகேவா? இந்த ஸ்விங் லோ உடைக்காமல் வந்து 41,000 கீழே வராமல் யாருமே வந்து செல் சைடில் இருக்காதீர்கள். இல்லை இதை வச்சுக்கோங்க, 41,000 கீழே பிரேக் பண்ணாமல் செல் சைட் கிடையாது. ஒன்லி பை தான். ஓகேவா? கமிங் டு யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் காலையில் நல்ல பை புஸ்டிக்காக போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக செல் ஆகிட்டு இருக்கு. இப்போது பார்ப்போம் மறுபடியும் 8049 லெவல்ஸ் வருதான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன்னா இங்கே தாண்டி இது பிரேக் படிச்சுன்னா மறுபடியும் 8049 லெவல்ஸ் தான் வரணும். வந்துச்சு, ஒரு ஸ்விங்கை போச்சு, மறுபடியும் லைக் குட்டி ஸ்விங் வச்சுட்டு மேபே வரலாம், இல்லை டேரெக்டாக அப்படியே வந்துட்டு கூட இங்கே வந்துட்டு கூட வரலாம். ஓகேவா? இதுதான் யூஎஸ்ஐயோட வியூ. அப்புறம் நம்ம ஃபேவரட் கோல்டுக்கான வியூ. கோல்டு என்னென்னா வந்து, ஸோ இங்கே பாருங்கள், இது போயிட்டு நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ மறுபடியும் இதை உடச்சிதுன்னா கீழே வந்து 51 லெவல்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதை நானும் ஆன்டிசிபேட் பண்ணி ட்ரேட் எடுத்து உங்களை போல் நானும் ட்ரேட் எடுத்து தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே மக்களே, அடுத்தது சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேற்று சப்போர்ட் எடுத்தது, இன்னைக்கு இப்போ ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு புல் பேக்கிங் கொடுக்கும். 50% புல் பேக் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து அப் சைடில் தான் போகும். ஓகேவா? யாரும் டவுன் சைடு வியூக்கு இப்போதைக்கு வெயிட் பண்ணாதீர்கள். ஓகே, இல்லை எனக்கு டே லோ உடச்சிதுன்னா மட்டும்தான் டவுன் சைட் வியூ போகணும், இல்லை போகக்கூடாது. சரியா? சரிதானே? ஓகே, ஃபைன். அண்ட் ஃபைனலி பிடிசி வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க. ஓகேவா? பாசிட்டிவ் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65,000 மேலே ஒரு உடச்சிட்டு மறுபடியும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 50 எங்கே சொன்னேன் நான் டே கேண்டில் போகிறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து 56,000 இருக்கும்போதே சொல்லிட்டேன், 60,000 மேலே தாண்டி 65,000 போயிடும், 66,900 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு சொன்னேன். 66,100 வரைக்கும் வந்துருச்சு. இதில் எனக்கும் டார்கெட் அச்சீவ்டு. எத்தனை நாளுக்குள்ளார நீங்கள் இங்கே நான் 1 2 3 4 5 6 7 ஒரு வாரம் ஹோல்ட் பண்ணியிருந்தா கூட 10,000 பாயிண்ட்டு, 10,000 US டாலர்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பாயிண்ட்ஸாக பிடிச்சிருப்பீங்க. பட் லவ்லி மொமெண்டம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியில் வந்து வியூ கிடையாது. எனக்கு வந்து இந்த ஸ்விங்கை உடைக்கணும். 62,400 உடைச்சா மட்டும்தான் டவுன் சைட், இல்லைனா அப் சைடு தான். ஓகேவா? ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க அதை. இதுதான் இன்னையோடைய வியூ.
உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும், எனக்கு வேறு ஏதாவது சார்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் எனக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்குறேன். இன்றைக்கி யாரெல்லாம் என்னென்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க முடிஞ்சால் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க பார்ப்போம். அதை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம வந்து ஃபர்தராக டிசைட் பண்ணலாம். அதில் ஒரு சின்ன ஒரு இன்ப அதிர்ச்சி இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன், இல்லை நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியலன்ற மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் I'll try to answer you and I'll try to get in touch with you as well. ஓகேவா? ஓகே, until then இன்னைக்கு ஒரு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் பை சொல்லிக்கிறேன். ஸோ எல்லா லெவல்ஸும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோல்ஸ் நான் கீழே டவுன் சைட் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ராடே இன்னைக்கு மட்டும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நன்றி மக்களே, நாளை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். தேங்க்யூ, பாய்.